காற்றில் விழுந்த கஞ்சன். முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். தயை குணம் கொண்ட அவனுக்கு ஒரு கபட குணம் கொண்ட நாட்டுப்புற முதலாளி இருந்தான். அந்த முதலாளி தனது நிலத்தில் இரவு பகலாக அந்த ஏழையை வேலை வாங்குவான். ஆனால் கூலி கொடுக்க மாட்டான். அப்படியே கேட்டாலும், நிலத்தில் வேலை செய்ய உனக்கு பணம் வேணுமா? இப்படி யாரும் என்கிட்ட கேட்டதே இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன வயல் வேலைகளுக்கெல்லாம் யாரும் கூலி கொடுக்க மாட்டாங்க. உனக்கு குடியிருக்க குடிசையும் சாப்பிட சாப்பாடும் கொடுக்கற, அது போதாது. உன்னோட சாப்பாட்டுக்கு நான் எவ்வளவு செலவு செய்யறேன் தெரியுமா? அதாவது ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுறேன் இல்லையா? ஆமா, சாப்பிடுறேன். ஏன்னா வயல்ல நான் கடுமையா உழைக்கிறேன். ஓ, அப்படியா? வயல் வேலை தானே, அவ்வளவு ஒன்னும் கஷ்டம் இல்லையேப்பா. சரி, இனிமே வேற வழியில தான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும். வேணும்னா அடுத்த மாசமும் இப்படியே வந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டு நில்லு, அப்புறம் நான் யோசிக்கிறேன். இப்படிதான் ஏமாற்றத்துடன் எப்போதும் அந்த ஏழை விவசாயி அவன் கஞ்ச முதலாளி வீட்டை விட்டு புறப்படுவான். அந்த வேலையை விட வேண்டும் என்று பலமுறை யோசித்துள்ளான். ஆனால் வேறு வேலை கிடைக்காது என்று பயத்திலேயே இருந்து விடுவான். மாதங்கள் கடந்தன. ஆனால் எந்த ஒரு கூலி பணமும் அந்த ஏழைக்கு கிடைக்கவில்லை. அப்போது ஒரு நாள், போதும்பா சாமி, நான் அங்க திருப்தியா இல்ல. இனிமே என்னால அங்க வேலை செய்ய முடியாது. முதலாளி, 3 வருஷமா நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன். எனக்கு கூலி பணம் கொடுக்கவே இல்லை. இவ்வளவு நாள் நான் உழைச்சதுக்கு உண்டான பணத்தை வாங்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். நீ சொல்றது சரிதா. இந்த வாங்கிக்க. 1 2 3. என்ன இது? 3 பணம் தானா? என்னது? 3 பணம் உனக்கு குறைச்சலா தெரியுதா? 3 பணம் பா, 3. உண்மையான உலகத்துக்கு நீ எப்பவாவது போயிருக்கிறியா சொல்லு? அதெல்லாம் உனக்கு எங்க தெரியும்? இது அதிர்ஷ்டம்பா. அப்படியா சொல்றீங்க? எனக்கு மட்டும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்திருந்தா நான் ஏன் உங்ககிட்ட வந்து கஷ்டப்பட போறேன்? என்னது? என்னோட வேலையும் உழைப்பையும் பாராட்டுறவங்க கிட்ட நான் வேலை பார்த்திருக்கணும். கண்டிப்பா அவங்க எனக்கு பணமும் வெகுமதியும் கொடுத்திருப்பாங்க. நான் வரேன். அந்த விவசாயி அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். அந்த 3 பணங்கள் அவனுக்கு போதாது என்று தெரிந்திருந்தாலும் சிறிது நாள் வாழ இது போதுமானது என்ற சந்தோஷத்துடன் வாங்கி கொண்டு போனான். சிறிது தூரம் நடந்ததும் ஒரு விசித்திரமான சத்தத்தை அவன் கேட்டான். மரத்திற்கு பின்னால் இருந்து அந்த சத்தம் வந்தது. நல்லா தானே இருக்கீங்க? இங்க நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க திருட என்கிட்ட எதுவுமே இல்லையே. திருடா? உங்ககிட்ட இருந்து நான் ஏன் திருடணும்? சரி, ஏன் இப்படி அழறீங்க? ஏதாவது அடிபட்டு இருக்கா? ஒரு படும்பாவி பானை நிறைய இருந்து என் தங்கத்தை திருடிட்டான். வானவெல்லின் காலடியில இருந்து அதை எடுத்து, அதுக்கப்புறம் வானவெல்லின் காலடியில இருந்தா ஏதோ கதை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, கதை இல்ல. என்கிட்ட நிறைய தங்கம் இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் போயாச்சு. ஓ, தயவு செய்து அழ வேண்டாம். சரி, பானை நிறைய போன உங்க தங்கத்துக்கு ஈடு செய்ய முடியாது. ஆனாலும் இந்த காசுகளை வச்சுக்கோங்க. இது ஒன்றும் பெருசு இல்ல. ஆனா என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. ஓ, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். இந்த பணம் எனக்கு பயன்படுறதை விட உங்களுக்கு அதிகமா பயன்படும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், நீங்க ஒருத்தர் தான் என்ன விட மாட்டீங்கன்னு எனக்கு முன்னாலேயே தெரியும். சரி, நீங்க யாரு? நான் ஒரு குள்ள தேவதை. எங்கள் மாய சக்தியை மதிக்கும் ஒருவரை கண்டுபிடிக்க ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பூமிக்கு வருவோம். உன் இரக்க குணத்தை கண்டு மனமகிழ்ந்தே நண்பா. உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். உனக்கு 3 வரங்கள் என்னால் கொடுக்க முடியும். ஒவ்வொரு பணத்திற்கும் 1. ஓ, ஆச்சரியமா இருக்கே. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? உனக்கு வேண்டியது என்னிடம் கேளு, அதன் பிறகு தெரியும். விவசாயி சிறிது நேரம் யோசித்தான். இறுதியில் அவனுக்கு என்ன வேண்டும் என்று கூறினான். சொல்றேன். முதல்ல, நான் எதையும் வேட்டையாடக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு வில் வேணும். 2வது, நான் வாசிக்கிறத கேட்கிற எல்லாரும் நடனம் ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபிடில் வேணும். 3வது, நான் என்ன கேட்கிறனோ அதை எல்லாரும் எனக்கு கொடுக்கணும். நீ என்னிடம் கேட்ட வரம் உனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் கவனமாக பயன்படுத்து. விவசாயிக்கு எப்போதும் இல்லாத சந்தோஷம் இப்போது. என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆனந்தமாக யோசித்துக் கொண்டே நடந்தான்.
சிறிது தூரம் நடந்ததும் மரத்தின் மீது கல்லெறிந்து கொண்டிருந்தவனை பார்த்தான். என்னங்க ஐயா, ஏன் இந்த மரத்து மேல கல் எறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு இந்த மரத்து மேல கல்லெறியில முட்டாள். பூக்கள் கீழே வரணும்னு நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பிரகாசமா இருக்கு பார். 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மலர் மலரும், தெரியுமா? அப்புறம் மேல பாரு, மரத்தோட உச்சி கலையில மலர்ந்திருக்கிற மலர் தான் உலகத்திலேயே சிறந்த மலர். எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் அந்த மலரை கீழே கொண்டு வர முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க, ஆனா யாராலையும் முடியல. ஓ, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். உன்னிடம் வில்லும் அம்பும் இருப்பது தெரியும். உனது அம்பினால் இந்த அதிர்ஷ்டத்தை அடைய முடியும் என்று நினைக்கிறாயா? ஒருவராலும் அந்த உயரத்திற்கு அம்பை எய்துவிட முடியாது. அந்த விவசாயி மரத்தின் உச்சியில் மலர்ந்திருந்த மலரின் அடிபாகத்தை குறிப்பார்த்து அம்பை எய்தான். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அம்பு வில்லிருந்து புறப்பட்டு மேலே மேலே உயரத்திற்கு விரைந்து சென்றது. அந்த மலரின் தண்டை வெட்டியது. பிறகு அந்த மலர் நேரே விவசாயியின் கைகளில் வந்து விழுந்தது. இது சாத்தியமில்லாத ஒரு செயலாகும். நீ எவ்வாறு இவ்வளவு சுலபமாக செய்தாய்? உண்மையில இதுக்கு காரணம் குள்ள தேவதை தான். ஓ, யாரு வேணாலும் இருக்கட்டும், எனக்கு உன் கையில இருக்கிற மலரை கொடுத்துடு. நான் தான் கீழே கொண்டு வந்தேன். உங்களுக்கு எதுக்கு இதை கொடுக்கணும்? நீ பேசுறது சரியில்லை. நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் தான் இதை பத்தி உங்ககிட்ட சொன்னேன். நீங்க சொல்றது சரிதான். நான் இப்ப இந்த மலரை உங்ககிட்ட கொடுக்கறேன். ஆனா இதுக்கு கைமாறா ஒரு வெகுமதி நீங்க கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் நான் தானே சாதிச்சிருக்கேன். அந்த விவசாயி ஒரு நேர்மையான மனிதன். ஆனால் அவன் முன்னால் நின்று கொண்டிருப்பவனோ மிகவும் கஞ்சன். அவன் ஒரு வஞ்சகமானவன் என்று அந்த நகரத்தில் இருந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். வேலையாட்களிடம் வேலை வாங்குவான், ஆனால் ஒருவருக்கும் பணம் என்பதே கொடுப்பதில்லை. அதனால் ஒருவரும் அவனை நம்ப மாட்டார்கள். ஆனால் இந்த அப்பாவி விவசாயிக்கு அந்த கஞ்சனின் கயமைத்தனம் தெரிந்திருக்கவில்லை. நீ சொல்வது சரிதான் நண்பா. உன் கையில் இருக்கும் அழகான மலருக்கு நான் 500 பொற்காசுகளை உனக்கு வெகுமதியாக தருகிறேன். உனக்கு சம்மதம் தானே? ஓ, எனக்கு சம்மதம். ஐயா, நில்லுங்க. எங்க போறீங்க? நீங்க எனக்கு 500 தங்க நாணயங்கள் தர வேண்டி இருக்கு. இந்த மலரை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? உன் ஃபிடில வாசிச்சுக்கிட்டே போ. குட் பை. நீங்க சொல்றது சரிதான். இந்த ஃபிடில வாசிச்சு நான் என்ன செய்ய போறேன் பாருங்க. குள்ள தேவதை வாக்குறுதி கொடுத்த மாதிரியே விவசாயியின் இசைக்கும் இசைக்கு தகுந்த மாதிரி கஞ்சன் ஆட ஆரம்பித்து விட்டான். காற்றில் சுழன்று தவிக்க போகிறான் என்று எண்ணினான். விவசாயி நிறுத்தாமல் வாசித்துக் கொண்டே இருந்தான். அப்போது கஞ்சன் புதர்களில் விழுந்து புரண்டான். வாசிப்பதை நிறுத்திய பிறகும் நடனமாடுவதை நிறுத்த முடியவில்லை. புதரிலேயே தன் துணிமணிகளை கிழித்துக் கொண்டு கிடந்தான். தயவு செய்து நிறுத்து. நான் உன்னோட வெகுமதியை கொடுத்துடுறேன். அங்க என் ஷர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல 2 பைகள் இருக்கு, எடுத்துக்க. எனக்கு உரிமையானதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதியை நீங்க மரியாதையா கொடுத்திருக்கணும். இப்ப நான் போறேன். உடனே இச்செய்தி அக்கம் பக்கம் எங்கும் பரவிவிட்டது. அதன் பிறகு அவனால் முன்பு போல் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. இப்போது அவன் வெறும் கஞ்சன் அல்ல, அவன் புதரில் விழுந்த கஞ்சனாகிவிட்டான். யாருன்னு காட்டுறேன். அவன் தன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் கஞ்சன் கோபத்துடன் கோர்ட்டுக்கு போனான். சரி, அப்படி என்றால் பிடிலுடனும் வில்லுடனும் வந்தவன் உன்னிடம் திருடியது கோல்டு. ஆமாம் இவரான கோல்டு. அடடா, கோல்டு எப்படி திருட முடியும்? அவன் திருடியது எனது கோல்டு. ஐயா, கோல்டு. என் 500 பொற்காசுகளை திருடிவிட்டான். கோல்டு, உனது வழக்கு வித்தியாசமானது என்று நினைத்தேன். ஆர்வி, நீங்கள் தானே இந்த வழக்கை பதிவு செய்தீர்கள்? படிக்க சிரமமாக இருக்கிறது. ஆகவே பிடிலுடன் வந்த அந்த இளைஞன் உங்கள் 500 பொற்காசுகளை களவாடி விட்டான் என்கிறீர். பிடில் மற்றும் வில்லுடன் இருக்கும் இளைஞனை கொண்டு வாருங்கள். கடும் சிரமத்திற்கு பிறகு இறுதியாக ஃபிடல் மற்றும் அம்புடன் இருந்த இளைஞனை கண்டுபிடித்து நீதிபதியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள்.
இவரிடமிருந்து நீங்கள் 500 பொற்காசுகளை திருடியதாக உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உங்களை காப்பாற்றிக் கொள்ள ஏதேனும் சொல்ல வேண்டுமா? ஆமாம் யுவரானர், நான் யாரிடமும் திருடவில்லை. இவர்தான் எனக்கு கொடுத்தார். மரத்தின் உச்சியில் இருந்த ஒரு மலரை பறித்து கொடுத்ததற்காக வெகுமதியாக கொடுத்தார். பொய் சொல்கிறான். நான் இவனுக்கு எந்த வெகுமதியும் கொடுக்கவில்லை. இதோ பார் இளைஞனே, இது நம்பும்படியாக இல்லை. அதாவது நான் உண்மையைதான் கூறுகிறேன் ஐயா. இல்லை, என்னிடமிருந்த தங்கத்தை திருடிக் கொண்டு என்னை ஒரு புதரில் தள்ளிவிட்டான் யுவரானர். இப்போது பொய் சொல்கிறான். நான் பொய் சொல்லவில்லை. ஆமாம் ஆமாம். போதும், நிறுத்துங்கள். கேளுங்கள். பிடிலுடன் இருப்பவரே, உங்களுக்கு எதிராக வழக்கு உள்ளது. பிறகு இந்த அதாவது இந்த பெரிய மனிதருக்கு சாதகமாக வழக்கு உள்ளது. அதனால் பிடிலும் வில்லும் வைத்திருக்கும் இளைஞனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன். அத்துடன் உங்களிடம் இருக்கும் 500 பொற்காசுகளையும் இந்த பெரிய மனிதருக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு புரிந்தது நீதி அரசரே. தயவு செய்து ஒரே ஒரு செயலுக்கு என்னை அனுமதிப்பீர்களா? நான் கடைசியாக ஒரு முறை இந்த பிடிலை வாசிக்கிறேன். வேண்டாம் யுவரானர், தயவு செய்து அவனை அனுமதிக்காதீர்கள். வேண்டாம், அனுமதிக்காதீர். ஓ, அப்பாவியின் இறுதி விருப்பம். வேண்டாம் வேண்டாம். நீதிமன்றத்துக்குள் இவன் எப்படி பிடில் வாசிக்க முடியும் ஐயா? அத்துடன் இது ஒன்றும் இவனது கடைசி விருப்பமாக இருக்க முடியாது. 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் சிறை கைதியாக உள்ளே போகிறான். ஆயுள் முழுவதும் இல்லை. எனக்கு புரிகிறது. நீங்கள் கூறுவதிலும் அர்த்தம் உள்ளது. ஆனால் சில காரணத்திற்காக என்னால் தடுக்க முடியவில்லை. இவருக்கு அனுமதி வழங்கும் கட்டாயத்தில் உள்ளேன். நீதிபதியால் ஏன் தடுக்க முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட விவசாயி புன்னகைத்தான். நான் கேட்பதை இங்குள்ளவர்கள் அனைவரும் கொடுக்க வேண்டும். அட கடவுளே, வீரர்கள் எங்கே போனார்கள்? இவனை பிடித்து முதலில் உள்ளே போடுங்கள் ஐயா. ஆனால் காலம் கடந்து விட்டது. விவசாயி பிடல் வாசிக்க ஆரம்பித்தவுடன் நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் நடனமாடினார்கள். எவரும் எதிர்க்கவில்லை. கஞ்சனும் தான், வீரர்களும் தான். அது மட்டும் இல்லாமல் நீதிபதியும் இவர்களோடு இணைந்து கொண்டார். என்ன இது? என்ன நடக்கிறது? நாம் நடனமாடுகிறோம் யோர் ஆனர். ஓ, ஷட் அப் ஹாவி. இப்போது கஞ்சனின் முன்னால் வந்து விவசாயி பிடல் வாசிப்பதை நிறுத்தினான். அனைத்து உண்மைகளையும் சொல்கிறீர்களா அல்லது வாழ்நாள் முழுக்க இப்படி ஆடிக்கொண்டே இருக்கிறீர்களா? ஓ, காவலர்களே, அவன் மீண்டும் பிடில் வாசிப்பதற்குள் கைது செய்யுங்கள். ஆனால் வீரர்களை விட வேகமானவன் அந்த விவசாயி. நிறுத்து, தயவு செய்து நிறுத்து. சம்மதிக்கிறேன், நான் தான் தவறு செஞ்சுட்டேன். சம்மதிக்கிறேன், நான் தான் திருடேன். மலரை பறித்து கொடுத்ததற்காக நான் உனக்கு 500 பொற்காசுகள் கொடுத்தது உண்மைதான். அந்த மலர் மரத்தின் உச்சியில் இருந்த மலர். என்ன, உண்மைதானா அது? ஆமாம், உண்மைதான் யுவரானர். பிறகு தீர்வு கிடைத்து விட்டது. பிடில் வைத்திருப்பவர் நிரபராதி ஆவார். பொய்யான தகவல் கூறி நீதிமன்றத்தின் நேரத்தை கஞ்சன் வீணடித்து விட்டார். அதற்கு அபராதமாக 500 பொற்காசுகளை பிடில் வைத்துள்ளவருக்கு இந்த கஞ்சன் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கஞ்சனின் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு நகரவாசிகளுக்கு கொடுக்க வேண்டும். இது அதிக சொத்து வைத்திருப்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு பாடமாகும். வழக்கு முடிந்தது. இவ்வாறு விவசாயி விடுதலையானான். அவனுக்கு உரிமையான சொத்துக்களை வாங்கிக் கொண்டான். ஆனாலும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று உறுதியுடன் இருக்கிறான். ஒரு சிறு நிலத்தை வாங்கி அதில் தொடர்ந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான். மற்றவர்களிடம் நிறைய கடன் வாங்கி இருக்கும் கஞ்சனை கண்டு யாரும் ஆச்சரியப்படவில்லை. தன் அனைத்து சொத்துக்களையும் கொடுத்த பிறகு அந்த புதரில் விழுந்த கஞ்சனிடம் பணம் எதுவும் இல்லை. மீதமுள்ள வாழ்நாளில் உழைத்து அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து வாழ்க்கையை ஓட்டினான். இவ்வாறு கதை முடிவடைகிறது.